அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதிய செய்தியோட வந்திருக்குங்க. அதாவது சிவன்மலையில இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்கு. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆண்டவர் கோவில்ல இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று முதல் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதோ அந்த வைக்கப்படக்கூடிய பொருளால் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகுது இந்த உலகம் அப்படிங்கிறதுல நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் ஏப்ரல் 29 அன்று பொருள் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில இப்படி பொருள் மாற்றம் சிவன்மலையில நடந்திருக்கிறதால என்னெல்லாம் உலகத்துல நடக்க போகுது, மேலும் இது பற்றி மற்ற நபர்கள்லாம் பக்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை பார்க்கும் போதே கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம். அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை பேரு சிவன்மலை. ஆனால் இங்கு சுப்பிரமணியர் குடிக்கொண்டிருக்கிறாரு. அதாவது முருகப்பெருமானுடைய கோவிலுங்க. காங்கேயத்தை அடுத்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருத்தலம் அப்படின்னு கூட இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோவிலை சொல்லலாம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது இந்த கோவில். இங்கே ரொம்பவே புகழ் பெற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இதில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்துவதா ஐதீகம். இந்த பொருட்கள் ஒன்றும் சாதாரணமாக வைக்க மாட்டாங்க. கடவுள் அதாவது அந்த சுப்பிரமணியர் உத்தரவாக சொன்ன பொருள் தான் அதில் வைப்பாங்க. இவை உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்கான முன்னதாகவே இந்த உத்தரவு பொருட்களை பக்தர்கள் கனவில் தோன்றும். அப்படி கனவுல வரக்கூடிய இந்த பக்தர்கள் நேராக இங்கு இருக்கக்கூடிய கனவை சொல்லுவாங்க. என்னென்ன பொருள் உத்தரவாக வந்தது அப்படின்னு. அவர்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக பூசாரிகள் பூ போட்டு பார்ப்பாங்க. உத்தரவு கிடைத்தா மட்டுமே அந்த பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்வாங்க. கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10 மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை, பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் ஆகியவையெல்லாம் வைத்து உத்தரவானது. அது இன்று அந்த பொருள் மாற்றம் நடக்கும் வரைக்கும் அந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. அது முதல் அந்த பொருளை 40 நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில இது இப்போ கடல் நீர், தண்ணீர், வைக்கோல், மஞ்சள், மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை உள்ளிட்ட பல பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் பொள்ளாச்சி புரவிபாளையத்தை சேர்ந்த கதிர்வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயியின் கனவுல தோன்றி முருகப்பெருமான் ஒரு உத்தரவு பொருளை சொல்லியிருக்காரு. அதாவது மண் களையத்துல தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவாக இப்போ இந்த பொருள்லாம் வைக்கப்படுது. அதன்படி நேராக கோவிலுக்கு சென்று கதிர்வேல் பூசாரி கிட்ட விஷயத்த சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29 நேற்று இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. இது இந்த பொருளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளெல்லாம் என்னென்ன குறிக்குது, இதனால என்ன மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குது. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ள வைத்திருக்கிறதால வரக்கூடிய காலங்களில் விவசாயம் செழிக்கும் அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களில் பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா விலை வீழ்ச்சி இல்லைன்னா விலை அதிகரிப்பு. ஆனால் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல மண்கலயத்தில் தீர்த்தம் அதாவது நீர் அப்படிங்கிறது உயிர் வாழ்வினுடைய ஆதாரம். இது மழை பொழிவை முன்னறிவிப்பதாக சொல்லப்படுது. நாட்டில் போதிய மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பும் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இந்த மண்கலயத்தில் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க. நீர் அதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பஞ்சம், வறட்சி இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். அதுபோல் ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன் உள்ளிட்டவையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதுவும் நல்ல விஷயமே அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக மண்கலயத்தில் தீர்த்தம், மண்கலயத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு இது எல்லாமே விவசாயிகளுடைய சிறந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறதால முக்கியமாக இது விவசாயத்தை குறிக்கக்கூடிய பொருட்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறதால கண்டிப்பாக விவசாயம் செழித்து மக்கள் அனைவரும் ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உத்தரவான பொருளாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில் இந்த உத்தரவான பொருள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பார்த்துருக்குறீங்களா? சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த உத்தரவு பெட்டியை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம எவ்வளவோ முருகன் கோவிலுக்கு போயிருக்கிறோம், இருந்தாலும் மிக பெரும் தனி சிறப்பு கொண்ட இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த குன்றின் மேலே அமைந்த சுப்பிரமணியரை போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலையில் பிரசித்தி பெற்றதே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. அந்த உத்தரவு பெட்டி இப்போ மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய உத்தரவு பெற்ற பிறகு இந்த பொருட்களை பெட்டியில் வைத்து இப்போ பூஜை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மண் கலசத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் சமுதாயத்தில் தக்க தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு கூனம்பட்டி ஸ்ரீ குருகுல வேத பாடசாலையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் எத்தனையோ அசம்பாவிதங்கள், குற்ற செயல்கள், விபத்துக்கள், போர் இவையெல்லாம் நடந்து வருது. அத்தகைய போர் குணங்களையும் குற்ற செயல்களையும் ஒடுக்கவே பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் எச்சரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சித்த பிரமைக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக மழை பெய்து விவசாயமும் தொழிலும் சிறக்கும் என்பதன் அடையாளமே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ விஷயங்கள் அந்த ஆன்மீகத்தில் நம்மளை வியப்புக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி பொருள் அப்படிங்கிறது மேலும் வியப்புக்கு உரிதாக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடைசியாக ஒரு மண் கலயத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது 2025ஆம் ஆண்டு. அந்த தண்ணீர் வைக்கப்பட்ட பிறகு நீண்ட நாட்களாக ஒரு 8 மாதங்களாக எந்த ஒரு பொருள் மாற்றமும் நடக்காத நிலையில் இருந்தது. தண்ணீர் வைக்கப்பட்டதால் அந்த வருட இறுதிக்குள்ளார நிறைய மழை வரும், வெள்ளத்தால் பாதிப்பு வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்காத நிலையில் அது தீர்த்தமாகவே ராமேஸ்வர தீர்த்தம், அதனால் ரொம்பவே நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் அடுத்ததாக பொருள் மாற்றம் நடக்கும்போது மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை பழம், வெற்றிலை, பாக்கு, அருகம்புல் இவை எல்லாமே கடவுளை சார்ந்த கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதால் கடவுள் வழிபாடு ஆன்மீகம் சிறக்கும் ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை மேற்கொள்ள போகிறோம். கோவில் திருவிழாக்களாகட்டும், மங்கள நிகழ்வுகளாகட்டும், சுப நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்து இப்போ 40 நாட்களுக்கு பிறகு இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பெட்டிக்குள்ள வைக்கக்கூடிய பொருள் எப்போ மாற்றப்படும், இன்னைக்கு தான் மாற்றுவாங்க, நாளைக்கு தான் மாற்றுவாங்கன்னு எந்த ஒரு தகவலும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த வகையில் 4 மாதங்களுக்கு பிறகும் மாற்றம் நடந்திருக்கு, 40 நாட்களுக்கு பிறகும் மாற்றம் நடந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்லேயே கூட உத்தரவு பொருள் மாறி இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் இப்போது நம்ம தமிழகம் ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இப்படி ஒரு ஆண்டவனுடைய உத்தரவு வந்திருக்கு. பிரம்பு கொண்டு அனைத்தையும் அழிப்பாரா முருகப்பெருமான் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில்
பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம சிறப்பாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 29/4/2026 அன்று பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இதனால் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.